ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது வாழ்த்துதலை தெரிவித்து, இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்வில் ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்க தேவன் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் லெந்து நாட்கள், லெண்டேஸ், தபசு நாட்கள் என்று சொல்லி 40 நாளுக்கு மேலாக தியானிக்கிற கிருபைகள் திருச்சபையில் கிடைத்தது. ஆனால் இந்த நாளிலே அதை மையமாய் வைத்து ஒரே ஒரு வசனம், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் சில வார்த்தைகளை இந்த முறை உங்களுக்கு கொடுக்க தீர்மானிக்கிறேன். இந்த வேதமே நமக்கு மகத்துவம்தான். வேதத்தின் நாயகர் ஆண்டவர் இயேசு. இந்த வேதத்தின் வார்த்தைகளை படிக்கும்போது, கேட்கும்போது, இதை உணரும்போது அது ஆழமான உணர்வு கிடைக்கிறது. எவ்வளோ அற்புதமான தேவன், அற்புதமான வேதம் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளுகிற மக்களின் மனநிலை தான் குறைவாக காணப்படுகிறது. சரிங்க, மார்க்கு 10:45, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு உள்ள வேத பகுதிகளை நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் அநேக உபதேசங்களை சொல்லி வந்தார். அப்படி சொல்லும்போது அவரை பின்பற்றின சீஷர்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் வந்துவிட்டது. சிலர் பேசின வார்த்தைகளை நினைத்து ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே யார் உயர்ந்தவன், யார் சிறியவன், யார் பெரியவன் என்ற ஒரு வாக்குவாதமும், மனுஷர்கள் தானே, அவர்களுக்குள்ளே எரிச்சலும் வந்துவிட்டது. இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த ஆண்டவர்தான் அவர்களை பார்த்து அவர்களுக்கு போதனையை கொடுக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் என்னை பின்பற்றுவது உண்மையானால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது அல்லது தேவ பிள்ளையாய் மாறுவது உண்மையானால், நீங்கள் பணிவிடை செய்யணும், ஊழியம் செய்ய வேண்டும், சேவை செய்வது தான் முக்கியம் என்கிற சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லிவிட்டு இப்பொழுது இந்த வசனத்தை அவர் குறிப்பிடுகிறார். அப்படியே நீங்கள் வேதத்தை படிக்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தால் இதற்கு முற்பகுதியை நீங்கள் படித்தால்தான் தெளிவாக விளங்கும். யோவானும் யாக்கோபும் அவர்கள் பேசி கொண்டிருந்த விஷயத்தை மற்ற 12 பேர் பார்த்துதான் இந்த போட்டி மனப்பான்மை அவர்களுக்கு வந்தது. அப்பொழுது தெளிவாக அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டு, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும். இப்போ இந்த வசனத்தை பார்க்குறோம். அப்படியே எப்படி நாம் இந்த பூமியில் பணிவிடை செய்யணும், சேவை செய்ய வேண்டும். அப்போ நான் உங்களுக்கு போதிக்கிறது மட்டுமல்ல, அப்படியே மனுஷகுமாரன் யார் சொல்கிறாரு? தன்னை குறித்து தான் சொல்லுகிறார். இப்போ மனுஷகுமாரன் யார்? சன் ஆஃப் மேன் அப்படின்னா மனுஷகுமாரன் யார் அவர்ன்னு சொன்னால், அவர் ஆண்டவராகிய இயேசு தான். முழுமையாய் மனுஷனாக வந்தார். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் இயேசு முழுமையாய் தேவனானவர், தேவகுமாரன், முழுமையாக மனுஷனாய் வந்தார். அதான் மனுஷகுமாரன். இந்த வார்த்தையை பல முறை அவர் தம்முடைய சீஷர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் கேட்டிருக்கிறார். மனுஷகுமாரன். ஆனால் அவர் கேள்வி கேட்டப்போ தான் அவங்க பதில் சொன்னார், நீ தேவகுமாரனான்னு. மற்றபடி தன்னை தேவகுமாரன் என்று கேள்வி கேட்டோ, தன்னை ஒரு தேவகுமாரன் என்று நிரூபித்தோ யாரிடத்திலும் அவர் சொல்லவில்லை. அப்போ ஆண்டவர் தானே இந்த குழப்பமான நிலையில் இருந்த இந்த சீஷர்களுக்கு அவர் மனுஷகுமாரனும் அப்படின்னு சொல்லுகிறார். சரி, என்ன செய்தார்? அவரே சொல்கிறார், மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்ய வந்தார் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ என்ன செய்தாரா? சர்வீஸ் பண்ண வந்தார். பொதுவாக ஒரு பெரிய அரசியலோ அல்லது ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு தலைவராய் வர வேண்டுமானால் அவங்க சிலர் உடனே பெரிய ஆளாக வரணும்னு நினைப்பாங்க. ஒரு கஷ்டப்பட மாட்டார்கள், கொஞ்சம் கூட வேர்வை சிந்த மாட்டாங்க. ஆனால் பதவி, படிப்பை வைத்து, திறமையை வைத்து ஒரு மேலே வர வேண்டும், பெயர் பிரஸ்தாபமாக வேண்டும் என்றெல்லாம் எண்ணுவார்கள். ஆனால் சில தலைவர்கள், சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி, இரத்த வேர்வை சிந்தி, அவமானப்பட்டு, அளவுக்கு மீறி பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருகிற நிலைகளையெல்லாம் நாம் கண்கூடாய் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் மனுஷகுமாரனாகிய இயேசு அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அவர் சேவை செய்ய வந்தார். அதை தான் சொல்லி காட்டுறார். அந்த சீஷர்களுக்கு தெளிவாகும்படி சொல்லி காட்டுறார். சேவை செய்ய வந்தார். சேவைன்னா வேலை செய்ய வந்தார். அதுதான். ஏன்னா அவர் பரலோகத்தில் இருந்த தேவன், இவர் பரலோகத்தில் தேவனாக இருந்தார். ஆனால் பூமிக்கு மனுஷனாக வந்ததுனால மனுஷன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். மனிதன் எதற்காக படைக்கப்பட்டானோ அந்த மனிதன் காரியங்களை செய்ய வேண்டும். அப்போ அதனால் இவர் வந்தது எதுக்கு அப்படின்னு சொன்னால், அவரே சொல்கிறார், நான் ஊழியம் செய்ய வந்தான்றார். ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தான்றார், சேவை செய்ய. அப்போ என்ன சேவை செய்ய வந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, தேவைகள் உள்ளவர்களை பார்த்து தேவைகளை அறிந்து உதவி செய்தார். பொதுவாக சிலர்லாம் உதவி செய்வாங்க, இருக்கிறவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் எல்லாம் வசதியாக இருப்பாங்க, நன்றாக செலவு பண்ணுவாங்க. ஆனால் அவங்க தான் இன்னும் எதிர்பார்ப்பாங்க, மற்றவங்ககிட்ட எங்களுக்கு உதவி வேணும், நன்மை வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் தேவைகளை அறிந்து தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்தார். அப்புறம் தாழ்ந்தவர்களை உயர்த்தினார். தாழ்வான நிலையில் கிடந்தவர்களை உயர்த்தினார். வார்த்தையால், வல்லமையால். எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தில் கவனமாக இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையான ஊழியம் செய்தார். அவர் சொன்னார் பாருங்க, நான் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தேன்னு சொல்கிறார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது அதை நிறைவாய் பார்க்க முடியும். உண்மையுள்ள ஊழியம். வாயில் சொன்னது மட்டுமல்ல, அவர் செயலில் காட்டினார். அப்போ இந்த வேத பகுதியை நாம் பார்த்ததிலிருந்து ஒரு காரியம் அறிந்து கொள்ளணும். போட்டி பொறாமை வைத்து கொள்ளாமல், எதற்காக நமக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறதோ, எதற்காக அழைக்கப்படுகிறோமோ, ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, அழைப்பு இருக்குது. அதில் கவனம் செலுத்தி தெளிவாய் செயல்பட்டால் ஆண்டவர் அவர்களை உயர்த்த, ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் மனுஷர்களாய் இருக்கிறதினால் மனுஷகுமாரன் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொள்ளுவோம், அதற்கேற்றபடி வாழுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.